என் இனிய நண்பர்களுக்கு வணக்கம். நாம இன்னைக்கு என்ன கதை பார்க்க போறோம் அப்படின்னா, கந்த புராணத்தோட பகுதி 4, பார்வதி தேவியின் தோற்றமும் தவமும் அப்படின்ற பகுதியை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். அசுரர்களோட கொடுமைய தாங்க முடியாத தேவர்கள் நேரா மகாவிஷ்ணு கிட்ட போய் தன்னோட கஷ்டத்தை சொல்றாங்க. மகாவிஷ்ணு சொல்றாரு, இதற்கான ஒரே தீர்வு சிவபெருமான் கிட்ட தான் இருக்கு. அதனால நம்ம எல்லோரும் சிவபெருமான் கிட்ட போய் இதற்கு என்ன தீர்வுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தேவர்களையும் அழைச்சிட்டு மகாவிஷ்ணு திருக்கைலாயம் நோக்கி புறப்படுறாரு. அங்க திருக்கைலாயத்துல நந்தி தேவரை வணங்கிட்டு சிவபெருமான் கிட்ட போறாங்க தேவர்களும் மகாவிஷ்ணுவும். அப்ப தேவர்கள் சொல்றாங்க, நாளுக்கு நாள் அசுரர்களோட கொடுமை அதிகமாகிக்கிட்டே இருக்கு. எங்களால அவங்க தர துன்பத்தை தாங்கவே முடியல. அது மட்டும் இல்லாம இந்திரலோகத்தின் தலைவனான இந்திரனும் இந்திராணியும் கூட தலைமறைவாயிட்டாங்க. இந்திரனின் பையனான ஜெயந்தனை கூட அசுரர்கள் சிறையில அடிச்சிட்டாங்க. இதற்கெல்லாம் எப்பதான் தீர்வு கிடைக்கும் பெருமானே அப்படின்னு சொல்லி சிவபெருமான்கிட்ட கேக்குறாங்க தேவர்கள். அதற்கு சிவபெருமான் சொல்றாரு, என்னோட அனுமதி இல்லாம நீங்க தக்ஷனோட யாகத்துல கலந்துக்கிட்டீங்க. அந்த பாவத்துக்கான பலனை தான் இப்ப நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. கவலைப்படாதீங்க, கூடிய சீக்கிரத்திலேயே என் சக்தியான முருகப்பெருமான் தோன்றி உங்களெல்லாம் இந்த இக்கட்டான நிலைமையில இருந்து காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஆசை வழங்குறாரு சிவபெருமான். தேவர்களும் தங்களோட இடம் நோக்கி புறப்படுறாங்க. இங்க திருக்கைலாயத்துல உமாதேவி சிவபெருமான் கிட்ட சொல்றாங்க, முன்னொரு காலத்துல சிவநிந்தனை பண்ண தக்ஷனோட மகளா நான் பிறந்ததை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறேன். அதனால அந்த பாவத்தை போக்கிக்கிறதுக்காக நான் பூலோகத்துல மறுபடியும் பிறந்து தவம் புரிஞ்சு உங்களை திருமணம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றாங்க. சிவபெருமானும் உமாதேவியோட கோரிக்கையை ஏற்கிறாரு. உமாதேவி கிட்ட சொல்றாரு, ரொம்ப நாளாவே இமவான் நீந்தா மகளா பிறக்கணும்னு சொல்லி இமயமலையில தவம் புரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதனால அவரோட ஆசைய நிறைவேற்றுவதற்காக நீ ஏன் மகளா போய் தோன்றுவாய் அப்படின்னு சொல்லி உமாதேவிக்கும் ஆசை வழங்குறாரு சிவபெருமான். அங்க திருக்கைலாயத்துல இருந்து புறப்படுறாங்க உமாதேவி. இங்க இமயமலையில இமவான் சிவபெருமான நோக்கி கடுமையா தவம் புரிஞ்சிட்டு இருக்காரு. தனக்கு உமாதேவியே மகளா வரணும்னும் அவங்கள சிவபெருமானுக்கு திருமணம் செய்து வைக்கணும்ன்ற நோக்கத்தோட கடுமையா தவம் புரிகிறாரு இமவான். அப்படி ஒரு நாள் அவர் தவம் புரிஞ்சுக்கிட்டு இருக்க அந்த தடாகத்துல அவர் தன்னோட நித்திய கடமைகளை செய்யறதுக்காக போறாரு. அங்க 1000 இதழ் கொண்ட தாமரை மலர் அசையுது. என்ன திடீர்னு இந்த பூ மட்டும் அசையுதே அப்படின்னு சொல்லி அது கிட்ட போறாரு இமவான். அங்க கிட்ட போய் தாமரை மலர்ல பார்த்தா ஒரு அழகான திவ்யத்துவம் பொருந்திய ஒரு பெண் குழந்தை அந்த மலர்ல இருக்கு. அதை அப்படியே அள்ளி எடுத்து சந்தோஷம் அடைகிறாரு இமவான். அவருக்கு சிவபெருமான் தன்னோட தவத்தை மெச்சி தனக்கு வரம் அளிச்சிட்டாரு அப்படின்னு ஆனந்தம் அடைகிறாரு. அந்த சந்தோஷத்தோடையே தன்னோட அரண்மனை நோக்கி வராரு இமவான். அங்க தன் மனைவியான மேனை கிட்டையும் குழந்தைய காட்டி ஆனந்தம் அடைகிறாரு. குழந்தைய பார்த்த உடனேயே மேனைக்கு அவ்வளவு சந்தோஷம். குழந்தைய கையில வாங்கின உடனேயே மேனையின் திருமார்புல பால் சொரிய ஆரம்பிக்குது. ரொம்ப ஆனந்தத்தோட குழந்தைய எடுத்துட்டு அந்த புறம் போறாங்க மேனை. பர்வதராஜனுக்கு மகளா இருக்கிறதுனால பார்வதி தேவி அப்படின்ற பெயரால உமாதேவி வளர்த்து வராங்க. குழந்தை அழகா வளர்ந்து வருது. அதனோட ஒவ்வொரு செயலையும் பார்த்து ரசிச்சு மகிழுறாங்க இமவானும் மேனையும். பார்வதி தேவிக்கு 5 வயது நிறைவடையுது. பார்வதி தேவி தன் தந்தையான இமவான் கிட்டையும் தாயான மேனையை கிட்டையும் ஒரு விண்ணப்பம் வைக்கிறாங்க. நான் சிவபெருமான நோக்கி தவம் புரிய போறேன். சிவபெருமான அடையணுன்ற நோக்கத்திற்காக நான் தவம் புரியலான்னு இருக்கன்னு சொல்லி அனுமதி கேட்கிறாங்க பார்வதி தேவி. இமவானுக்கு ஒரே ஆச்சரியம். 5 வயது உண்டான குழந்தை எப்படி போய் தவம் புரியும்? அது எவ்வளவு கஷ்டமான ஒரு செயல் அப்படின்னு யோசிக்கிறாரு. இருந்தாலும் தன் குழந்தை சொன்னதை கேட்டு அவர் ஆனந்தம் அடைகிறாரு. ஏன்னா அவரோட எண்ணமும் அதுதான். அதற்காக 5 வயசுலே போய் இந்த குழந்தை தவம் புரியணுமா அப்படின்னு யோசிக்கிறாரு. அதனால புரியுற மாதிரி பார்வதி தேவிக்கு எப்படியோ சொல்றாரு. வேண்டாமா, அது ரொம்ப கஷ்டம், உன்னால அதை தாங்கிக்க முடியாது, அவ்வளோ ஒரு எளிதான காரியம் இல்ல தவம் புரியறது, அது ரொம்ப சிரமமான ஒரு வேலை அப்படின்னு சொல்றாரு. பார்வதி தேவி சொல்றாங்க, அது எவ்வளவு சிரமமான வேலையா இருந்தாலும் பரவாயில்ல, நான் சிவபெருமான நோக்கி தவம் புரிஞ்சே தீருவன்னு ரொம்ப பிடிவாதமா இருக்காங்க. மேனகை எவ்வளவோ சொல்லி பாக்குறாங்க. ஆனா பார்வதி தேவி கேக்குறதாவே இல்லை.
பார்வதேவி என்ன சொல்றாங்க, எனக்கு இந்த எண்ணத்தை தோற்றுவித்ததே சிவபெருமான் தான். அதனால எனக்கு எதுவும் நேராம என்னை சிவபெருமானே பார்த்துப்பாரு, கவலைப்படாதீங்கன்னு சொல்லி எப்படியோ தாயான மேனை கிட்டையும் தந்தையான இமவான் கிட்டையும் அனுமதி வாங்கிடுறாங்க. இமவானும் இமயமலை பக்கத்துல ஒரு தவசாலை அமைச்சு பார்வதிக்கு தேவையான பணிப்பெண்களை நியமிச்சு எல்லா ஏற்பாடுகளும் சரி செய்து கொடுத்துட்டு பார்வதி தேவி தவம் இருக்க ஆரம்பிக்கிறாங்க. இமவானும் புறப்பட்டு வராரு. அங்க ரொம்ப எளிமையான தோற்றம், ஒரு அரண்மனைக்கான ஆடம்பரம் எதுவுமே இல்லை. அங்க மகளுக்காக ஒரு தவசாலை அமைக்கிறாங்க. அவங்கள பாத்துக்கிறதுக்காக சில பணிப்பெண்கள் எளிமையான ஒரு தவக்கோலத்துல தன்னோட அலங்காரங்கள் எல்லாம் துறந்து ஒரு துறவி எப்படி இருப்பாங்களோ அப்படி ஒரு ஆடை உடுத்தி தவம் புரிய ஆரம்பிக்கிறாங்க பார்வதி தேவி. இங்க பார்வதி தேவி இமயமலையில தவத்துல அமர்ந்துட்டாங்க. அங்க திருக்கைலாயத்துல சிவபெருமான பாக்குறதுக்காக பிரம்மதேவரின் மானச புதல்வர்களான சனாகதி முனிவர்கள் வராங்க. அவங்க கல்வி வேள்வியில வல்லவர்கள், எல்லாத்தையும் கற்று அறிஞ்சிட்டாங்க. இருந்தாலும் அவங்க மனசுல ஒரு அமைதி இல்லை, ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழல் இருக்கு. அதனால சிவபெருமான வேண்டி இதற்கு ஒரு வழி காணலாம் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் கிட்ட வராங்க முனிவர்கள். அவங்க யாருன்னா சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமாரர் அப்படின்ற இந்த 4 தான். இவங்களும் பெருமான் கிட்ட வந்து சொல்றாங்க, பெருமானே, நாங்கள் எத்தனை வேதங்கள் படிச்சோம், எல்லா சாஸ்திரங்களையும் கற்றுட்டோம், ஆனாலும் மனதுல வந்து ஒரு அமைதின்றதே இல்லை. ஒரு குழப்பமான ஒரு அலைக்கடல் எப்படி கொந்தளிக்குமோ அந்த மாதிரி மனசு இருக்கு. எங்களுக்கு ஒரு அமைதியான நிலை பெற என்ன செய்யணும் அப்படின்னு நீங்க தான் அருள் புரியணும்னு சொல்லி சிவபெருமான்கிட்ட கேக்குறாங்க. சிவபெருமான் மறுபடியும் எல்லாத்தையும் எடுத்து சொன்னா கூட அவங்களுக்கு அந்த அமைதி நிலை கிடைக்கலன்னு எங்களுக்கு மறுபடியும் சொல்றீங்களா அப்படின்னு கேட்கும் போது சிவபெருமான் ஒரு முடிவுக்கு வராரு. இவங்களுக்கு சொன்னாலாம் புரியாது, சொல்லி பார்த்தாரு, அவங்களுக்கு புரியலன்னோடனே செயல்ல இறங்குறாரு சிவபெருமான். திரு கைலாயத்துல கல்லால் மரத்துக்கு கீழே சின்முத்திரை காட்டி தட்சிணாமூர்த்தி கோலத்துல யோக நிலைக்கு போயிறாரு சிவபெருமான். சிவபெருமான் அப்படி யோக நிலைக்கு போன உடனேயே சனகாதி முனிவர்களும் அவரை தொடர்ந்து தவம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அவ்வளவு சொல்லி படிச்சு கேட்காத அமைதி அவர் காட்டின ரூபத்துல அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. இங்க சிவபெருமான் தவத்துல இருக்காங்க, அங்க உமாதேவி தவத்துல இருக்காங்க. இப்படி சிவமும் சக்தியும் தவத்துல இருக்கிறதுனால உலகுல காமம் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாமையே போயிடுது. அதனால இங்க எந்த ஒரு தவறும் நடக்கிறது இல்ல. எல்லா ஜீவராசிகளுமே ஞான நிலைக்கு அடைய ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா பரபிரம்மே யோக நிலையில இருக்கும் பொழுது மற்ற ஜீவராசிகள் மட்டும் எப்படி வந்து மற்ற வேலைகள் செய்யும்? அதனால எல்லா ஜீவராசிகளுமே யோக நிலைக்கு போயிட்டாங்க. பிரம்மதேவருக்கும் வேலை இல்லாம ஆயிடுது. இப்படி பிரம்மதேவர் ஆழ்ந்த குழப்பத்துல இருக்காரு. என்ன இது? ஒரு பக்கம் சிவபெருமான் வந்து தியானத்துல இருக்காரு. சிவபெருமான் ஒரு க்ஷணம் கண்ணை மூடுனா கூட அது நமக்கு பல யுகங்களா கடந்துரும். ஏன்னா அவரோட நிலை அப்படி, அவர் ஒரு பரபிரமம் அப்படின்றதுனால அப்படியா ஒரு க்ஷணத்துக்கே அப்படின்னா அவர் சில நிமிடங்களே தியான நிலைக்கு போயிடுறாரு. அதனால உலகத்துல எல்லா விதமான உயிரினங்களுமே யோக நிலையை நோக்கி இருக்கிறதுனால உலகுல பிறப்பு இறப்பு அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாம போய்கிட்டு இருக்கு. பிரம்மதேவரும் இதனால ஆழ்ந்த யோசனை இருக்காரு. இதற்கு இடையில இந்திரன் சிவபெருமான் கிட்ட வரம் வாங்கியிருந்தான், கூடிய சீக்கிரமே அவங்களோட பிரச்சனையெல்லாம் வந்து தீர்ந்து நல்வழி பிறக்குன்னு சொல்லி. அந்த வரத்தினால பிரம்மதேவரை பார்க்க வராரு இந்திரதேவன். இந்த மாதிரி இந்திரதேவன் சொல்றாரு, சிவபெருமான் வந்து எனக்கு வரம் கொடுத்திருக்காரு, அவரோட திருக்குமாரன் முருகன் தோன்றி நம்ம எல்லாம் காப்பாத்துவாரு அசுரர்கள் கிட்ட இருந்து அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லும் போது இங்க பிரம்மதேவர் சொல்வாரு, ஒரு பக்கம் சிவபெருமான் தவத்துல இருக்காரு, இன்னொரு பக்கம் பார்வதி தேவி தவத்துல இருக்காங்க. இவங்க 2 பேருக்கும் திருமணம் நடக்காம எப்படி குமாரர் தோன்றுவாரு? அதனால அதற்கு என்ன தீர்வுன்னு முதல்ல பார்க்கணும் அப்படின்னு இந்திரனும் பிரம்மதேவரும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. நன்றி. மீண்டும் அடுத்த பகுதியில் தொடரலாம். இதுபோல நல்ல கதைகளை கேட்க எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்.